ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கிராமத்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், அதே மாதிரி அரை ஸ்பூன் மிளகு. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம். கூடவே வரமிளகாய் ஒரு 10 சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வரமிளகாய் சேர்த்து இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு லைட்டாக அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வெந்தயத்தை பொரிச்சுக்குங்க. மீன் குழம்புனா எப்பயுமே நல்லெண்ணெய் சேர்த்துனா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எப்பயுமே வெந்தயத்தை தான் பொரிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கங்க. பெருசாக இருந்தாலும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகா, கூடவே ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டிங்க. பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துட்டா இன்னும் காய் சீக்கிரம் வதங்கிடும். இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்குங்க. புளி கரைச்சல் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த புளி பச்சை வாசம் போக வரைக்கும் லைட்டாக நமக்கு கொதிக்கட்டும். பாருங்கள், புளி நமக்கு கொதிச்சு அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வறுத்து அரைச்சி இல்லையா மிளகாய், சீரகம், மிளகுலாம், அதை வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து அரைச்சி நல்லா நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறோம். இதில் தேங்காய் சேர்க்கும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அது அப்படியே குக் ஆகட்டும். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான மீனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அயில மீன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மீன் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் துண்டுகளை ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வந்து வேக விடுங்க. கரண்டி விட்டு கிளற வேண்டாம். பாருங்கள், மீன் குழம்பு வந்து நல்லா நமக்கு கொதிச்சு மீன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான அரைச்சி வச்சு கிராமத்து மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இதே மாதிரி மசாலாவெல்லாம் நீங்கள் அரைச்சி சேர்த்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். மீன் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வேகணும் மீன். இடையில கரண்டி விட்டு கிளறாதீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.